அண்மைச் செய்தி. சென்னை தண்டையார்பேட்டையில் ஐஸ் யூனிட் நிறுவன உரிமையாளர் மகன் பிரகலாத் நரசிம்மன் தற்கொலை செய்துவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்திருக்கிறார். சென்னை தண்டையார்பேட்டையில் ஐஸ் யூனிட் நிறுவன உரிமையாளர் மகன் பிரகலாத் நரசிம்மன் தற்கொலை செய்துவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபு. அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவன உரிமையாளரின் மகன் துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக்கொண்டு தற்கொலையில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. அதாவது வட சென்னை தண்டையார்பேட்டை திருமாவளவன் கோவில் பகுதியில் வசித்து வரக்கூடிய தொழிலதிபர், இந்த ஐஸ் யூனிட், ஐஸ் வாட்டர் பாட்டில் போன்றவர்களை விற்பனை செய்து வரக்கூடிய ஒரு தொழிலதிபர், அவருடைய மகன் 32 வயதான பிரகலாத் நரசிம் என்பவர் தன்னைத்தானே தற்கொலைக்கு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார். மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் என கூறப்படும் நிலையில் நேற்று தன் தாயின் துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே இவர் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். துப்பாக்கியால் நெஞ்சு பகுதியில் சுட்டுக் கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து தொழிலதிபரின் குடும்பம், அவருடைய தாயார் லைசன்ஸ் ஹோல்டர், அந்த துப்பாக்கியை வைத்திருப்பதற்கான தகுந்த நபர் என்ற காரணத்தினால் அவருக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கியை எடுத்துதான் அவருடைய மகன் நரசிம்மன் பிரகலாத் தன்னை தானே சுட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய தற்கொலைக்கு என்ன காரணம் என காசிமேடு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.